வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். துரத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா தராசு. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அழிவு. சு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சூனா சுகம். ஆயுதப்பெருக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நேர்மையாதல். நுரை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நுரைனா பேய். பேய் நுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா பிறப்பு. நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நீனா தள்ளுதல். பாம்பு படம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பாம்பு படம்னா பை. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா மடிவு. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா கேடு. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா துன்பத்தை சொல்லுதல். படை உறுப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? படை உறுப்புனா கை. சிவப்பாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சிவப்பாதல்னா சே. விருப்பம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நூ. காணல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? காணல்னா மா. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா மீனின் சுவாசக் கருவி. ஒரே ஒரு எழுத்துக்கு நிறைய பொருள் இருக்கு. இந்த பூங்கிற எழுத்துக்கு நிறைய பொருள் மேல பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஒரு 4, 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு கேட்பாங்க. எருது என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எருதுனா கோ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நரக வகை. சேவலின் தலைச்சூடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. தேயிலை செடி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தேயிலை செடினா சா. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கையினா செலுத்துதல். பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பையினா அணாவில் 1/12 பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயம். இல்லை என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இல்லைனா பே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா சோலை. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா உயரம். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மையினா கருத்தல். பற்றுக்கோடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? து. நீத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீத்தல்னா நீ. ஓங்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஓங்குதல்னா போ. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா அழகு.
சம்பாதித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தா. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐனா இரண்டாம் வேற்றுமை உருபு. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மணியின் உறுப்பு. இகழ்ச்சி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு. வினா என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வினானா ஏ. அஞ்சனம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அஞ்சனம்னா மை. மை அஞ்சனம். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பசு. இரக்க குறிப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. அடுக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. உண்ணுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? து. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? காப்பு. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா அடைதல். போனாதானே அடைய முடியும். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா தேற்றம் தெளிவு. சாபம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சாபம்னா பி. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா ஒழுங்குபடுத்துதல். கோபித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோபித்தல்னா கை. கழிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கழிதல்னா போ. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சொல். பொருந்து என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பொருந்துனா த. தியானம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தியானம்னா பா. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா இரத்தல். உறுத்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உறுத்துதல்னா தை. ஏவுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏவுதல்னா ஏ. பயனின்றி போதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா இறகு. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா வருத்தம். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நிறம். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மைனா மலடு. இகழ்ச்சி குறிப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இகழ்ச்சி குறிப்புனா சி. வீட்டு ஈ என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வீட்டு ஈனா ஈ. யாவை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? யாவைனா யா. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வையினா சிறையிலிடுதல். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா அபிநயம். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா குற்றம். ஆசான் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆசான்னா ஐ. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா தியானம்.
தேற்றம் தெளிவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தேற்றம்னா ஏ. கருமேகம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இருள். ஆன்மா என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்மானா ஆ. அழித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழித்தல்னா வை. அழுத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழுத்தல்னா நை. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? திப்பிலி. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா நோவு. சீலை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சீலைனா மா. அம்மா சீலை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தாவுதல்னா தா. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கூனா பூமி. சாபம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சாபம்னா பி. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா இசை நிறை. வே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வேனா சினம் கொள்ளுதல். அலங்காரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அலங்காரம்னா தை. நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா விருப்பம். வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வானா இயலுதல். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா அழித்தல். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா அமைத்தல். ஆசிரியர் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆசிரியர்னா ஐ. துன்பம் எனும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? துன்பம்னா நோ. க என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கனா தீ. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா மறைதல். தூவி சிறிய இறகு பறவை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தூ. கட்டுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கட்டுதல்னா யா. சளி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சளினா சி. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா அழிவு. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா வண்டு. பொருந்து என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பொருந்துனா த. சூரியன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? க. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வைனா கூர்மை. நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நைனா அழித்தல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.